அன்புக்குரியவர்களே, சென்ற வாரம் ரோமர் 8ஆம் அதிகாரத்திலிருந்து இந்த சிருஷ்டி ஆண்டவர் படைத்த படைப்புகள் ஒரு எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறது. அந்த காத்திருப்பு என்பது ஒரு பிரசவ வேதனைக்கு ஒப்பாக இருக்கிறது என்கிறதை குறித்து நாம் படித்தோம். அதாவது இந்த சிருஷ்டி தேவனால் ஒரு மாயைக்குள்ளாக அது படைக்கப்பட்ட முழு நோக்கத்தையும் நிறைவேற்ற முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த சிருஷ்டி ஒரு எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறது. இந்த நிலைமையிலிருந்து சிருஷ்டிகள் இப்பொழுது இருக்கக்கூடிய அந்த அழிவுக்குட்பட்ட நிலைமையிலிருந்து நமக்கு ஒரு மீட்பு உண்டு என்று சொல்லி ஆண்டவர் படைத்த படைப்புகள் அனைத்தும் ஒரு எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறது. அது எப்பொழுது அந்த இது கிடைக்கும், அந்த சிருஷ்டிகளுக்கு எப்பொழுது அந்த நிலைமை கிடைக்கும் என்று சொன்னால், தேவனுடைய புத்திரர் வெளிப்படும் போது அந்த சிருஷ்டிக்கு அந்த அனுபவம் கிடைக்கும். ஆகவே தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோட காத்திருக்கிறது. அதற்கு காரணம், அந்த சிருஷ்டியானது அழிவுக்குரிய இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்கு உரிய மகிமையான சுயாதீனத்தை அதுவும் அந்த சிருஷ்டியும் பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடு அது தற்போது அப்படி எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறது. அப்போ நாமும் தேவனால் ரட்சிக்கப்பட்டவர்களும் ஒரு எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறோம். நாம் இந்த உலகத்திலே வாழுகிறது இந்த கொஞ்ச காலம் இந்த சரீரத்திலே தவிக்கிறோம். ஆனால் இதற்கு பிறகு ஒரு மீட்புண்டு, இந்த சரீரத்துக்கு ஒரு மீட்புண்டு. இப்பொழுது இருக்கிற இந்த சரீரம் நம்மை பல வேளைகளில் நமக்கு ஒரு பிரச்சனையை கொண்டு வருகிற சரீரமாக இருக்கிறது. ஆண்டவர் நம்மை மறுரூபப்படுத்தி விட்டார், நம்மை பரிசுத்தமாக்குகிறார். ஆனால் இந்த சரீரம் அதற்கு எதிராக ஒரு செயல்படக்கூடிய ஒரு சரீரமாக இருக்கிறது. இந்த சரீரத்துக்கு ஒரு மீட்பு உண்டு, இந்த சரீரத்திற்கு ஒரு மீட்பை ஆண்டவர் தரப்போகிறார் என்கிறதற்காக காத்து கொண்டு இருக்கிறோம். அது வரைக்கும் இந்த உலகத்திலே பாடுகள் உண்டு, இந்த சரீரத்திலே பலவீனங்கள் உண்டு, இந்த சரீரத்திலே பாடுகள் உண்டு, வெளியிலிருந்து பாடுகள் உண்டு, தேவன் நிமித்தம் வருகிற பாடுகள் உண்டு. ஆகவே இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்பட போகிற அந்த பெரிய மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. காரணம், இனி நம்மிடத்தில் வெளிப்பட போகிற மகிமை என்பது நம்முடைய சரீரம் உட்பட ஒரு மறுரூபம். இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறாரோ அதை போல மாறுகிறோம். அப்போ இந்த சரீரத்திலே இனி அந்த மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்திலே பாவ இச்சைகள் பேலன்ஸ் செய்யாது. சரீரத்திற்கென்று ஒரு சில இச்சைகள் ஆசைகள் இருக்கும் அல்லவா, அந்த இச்சைகள் ஆசைகள் அற்ற ஒரு மேனியை ஆண்டவர் தரப்போகிறார். இந்த சரீரத்துக்கு ஒரு விடுதலை ஆண்டவர் தரப்போகிறார். இது அழிவுக்குரிய சரீரம் அழியாமையை தரித்துக் கொள்ளும். அப்போ அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காரணம், அது காணக்கூடியதல்ல, நாம் இன்னும் அதை பார்க்கவில்லை. அந்த காணாததை நம்பி இருக்கிறோம். அந்த நம்பிக்கை இன்னும் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அது வருகிறதற்கு பொறுமையோடு காத்திருக்கிறோம். பொறுமை என்று சொல்லும்போது இந்த உலகத்தில் பெரிய உபத்திரவங்கள் பாடுகள் இதெல்லாம் வரும்போதும் அதை பொறுமையோடு சகித்து காத்திருப்பதற்கு காரணம் என்ன? எனக்கு இந்த உலகத்திலே நான் கொஞ்ச நாள்கள் கஷ்டப்பட்டாலும் பாடு அனுபவித்தாலும் இந்த சரீரத்தின் நிமித்தம் இருக்கிற அந்த பிரச்சனைகள் துன்பங்கள் இதை என்னை நெருக்கினாலும் இதையெல்லாம் நான் பொறுமையோடு சகிப்பேன். காரணம், இது கொஞ்ச காலம்தான், இந்த பூமியில் வாழுகிற கொஞ்ச காலம் வரைக்கும் தான். அதற்கு பின்பு இனிய பெரிய ஒரு மகிமை வெளிப்பட போகிறது, இந்த சரீரத்துக்கு ஒரு விடுதலை கிடைக்க போகிறது, சரீர மீட்புண்டாக போகிறது என்று சொல்லி அதற்காக நான் பொறுமையோடு காத்திருக்கிறோம். ஆகவே பொறுமையோடு காத்திருப்போம் என்று சொல்லி நாம் சென்ற வாரத்திலே பார்த்தோம். அது தொடர்ந்து இன்னொரு காரியத்தையும் சொல்லுகிறார். இந்த பொறுமையோடு காத்திருக்கின்ற போது நமக்கு உதவி செய்வதற்கு ஒருவர் இருக்கிறார். காரணம் பாருங்கள், இந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அதாவது சரீர மீட்பு ஆகிய புத்திர சுவீகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். எப்பொழுது இந்த புத்திர சுவீகாரம் வரும், எப்பொழுது இந்த சரீரத்திற்கு ஒரு விடுதலை கிடைக்கும் என்று சொல்லி காத்திருந்து தவிக்கிறோம். இந்த நம்பிக்கையினால்தான் நாம் ரட்சிக்கப்பட்டோம். காணப்படுகிறதை நம்புகிற நம்பிக்கையில் ஒருவர் காண்கிறதை நம்ப வேண்டும் என்பதை நாம் காணாது நம்பினமாக அது வருகிறதற்கு பொறுமையோட காத்திருப்போம். நாம் காணாததை, எந்த ஒரு மனிதன் காணாததை நம்புகிறானோ, இந்த நம்பிக்கையில ரட்சிக்கப்பட்டானோ அவன் பொறுமையோடு காத்திருக்கிறவன், அவன் பொறுமைசாலியாக இருப்பான். எவ்வளவு பாடுகள் வந்தாலும் எவ்வளவு பிரிக்க வந்தாலும் பொறுமையை விட்டுவிட மாட்டான். அந்தபடியே மட்டுமல்ல, அதை போல ஆவியானவரும் நமது பலவீனங்களில் உதவி செய்கிறவராக இருக்கார். இங்கே ஆண்டவர் நம்மை தனியாக விட்டு விடவில்லை. ஒரு ரட்சிக்கப்பட்ட மனிதனை ஆண்டவர் தனியாக விட்டு விடவில்லை. ஆண்டவர் ரட்சிக்கப்பட்ட மனிதனுக்குள்ளாக
ஒரு புதிய மனிதனாக, ரட்சிக்கப்பட்ட மனிதன் ஒரு புதிய மனிதனாக சிருஷ்டித்து விட்டார். அவன் தேவனுக்குள்ளாக பிறக்கிறான். அவனுக்குள்ளாக இப்பொழுது பாவம் செய்ய வேண்டும் என்கின்ற விருப்பத்தை இல்லை, மாறாக பரிசுத்தமாகுதலை ஆண்டவர் தருகிறார். தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி செய்கையும் விருப்பத்தையும் உண்டாக்குகிறவராக இருக்கிறார். ஆனால் அதுக்கு எதிராக இந்த உலகத்திலிருந்து பிரச்சனைகள், பாடுகள், இச்சைகள் இதெல்லாம் மனிதனை நெருக்குகிறது, போராட்டம் இருக்கிறது. என் சொந்த சரீரமே நமக்கு எதிராக போராடுகிறது. ஆவிக்கு விரோதமாக மாம்சமும், மாம்சத்துக்கு விரோதமாக ஆவியும் இச்சிக்கிறது. அப்போ இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருக்கிறது. அதிலும் நாம் என்ன செய்கிறோம்? இதை பொறுமையோடு சகித்து மேற்கொண்டு வாழுகிறோம். காரணம், நமக்கு இதிலிருந்து ஒரு விடுதலை உண்டு, இந்த சரீரத்திலிருந்து ஒரு விடுதலை உண்டு, பாவமே இல்லாத ஒரு நிலைமையை நாம் அடைய போகிறோம் என்கின்ற ஒரு நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, நாம் காத்திருக்கிறது மட்டுமல்ல, அவர் உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஆவியானவர் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நமக்கு பலவீனங்கள் வரும்போது ஆவியானவர் உதவி செய்கிறார். நம்மோடு கூட நமக்கு உதவி செய்யும் பொருட்டாக ஆவியானவர் இருக்கிறார். ஆவியானவர் எப்படி உதவி செய்கிறார் சொன்னால், நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறார். காரணம், நமக்கு ஒரு பிரச்சனை வருகிறது என்று வைத்துக்கொள்ளும். ஒரு உதாரணத்திற்கு, நமக்கு ஒரு உபத்திரவம், ஒரு சரீர ரீதியாக ஒரு உபத்திரவமே வருகிறது என்று வைத்துக்கொள்வோம். அல்லது வெளியிலிருந்து தேவனை நாம் ஏற்றுக்கொண்ட நிமித்தமாக இந்த நம்மை பகைக்கிறது, உலகத்தார் நம்மை நெருக்குகிறார்கள். இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட நிமித்தம் நமக்கு நீதி செய்யும்படியாக வளர்க்கப்பட்டு நாம் நீதி செய்கிறோம். இதன் நிமித்தம் அநீதியாளர்கள் நம்மை எதிர்க்கிறார்கள் என்று வைத்துக்கொள்ளும். அல்லது அப்போஸ்தலர் காலத்திலே கிறிஸ்தவர்கள் அநேகர் துன்புறுத்தப்பட்டார்கள். அதே போல ஒரு உபத்திரம் வருகிறது என்று நாம் என்ன நினைப்போம்? நம்முடைய எண்ணம் என்னவா? இந்த பிரச்சனையே இல்லாத ஒரு இடத்துக்கு இருக்க வேண்டும், நமக்கு எந்த உபத்திரவுமே வரக்கூடாது, நமக்கு என்ன பிரச்சனை, இந்த பிரச்சனையை இல்லாத ஒரு இடத்துக்கு நம்ம ஒரு சுகமான, எந்த ஒரு உபத்திரவும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத ஒரு சேஃபான இடத்திற்கு என்னை வைக்க வேண்டும் என்கிறது தான் நம்முடைய எதிர்பார்ப்பாக, நம்முடைய ஜபமாக இருக்கும், நம்முடைய அது விருப்பமாக இருக்கு. அது இயல்பு. காரணம், நம்ம இந்த சரீரத்தில் எவ்வளவுதான் தாங்க முடியும் என்கிறது ஒரு லிமிட் இருக்கிறது அல்லவா? ஆனால் ஆவியானவர் எல்லாவற்றையும் மறைகிறவனாக நமக்காக சரியாக ஜபிக்கிறவராக இருப்பார். அப்போ அவர் எப்படி ஜபிக்கிறவராக இருப்பார்? நமக்கு இந்த பிரச்சனையினூடாக சென்றாலும் இந்த பிரச்சனையை மேற்கொள்ளத்தக்கதாக பலன், மன உறுதி நமக்கு தர வேண்டும், நமக்கு இருக்க வேண்டும் என்கிறதாக ஆவியானவர் ஜபிப்பார். நாம் இந்த பிரச்சனையிலிருந்து எப்படியாக எஸ்கேப் ஆக வேண்டும் என்கிறதா இயல்பாக ஒரு மனிதனுடைய எண்ணமாக இருக்கும். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ளது நமக்கு ஒருவேளை தெரியாது. ஆனால் ஆவியானவர் நமக்காக சரியாக ஜபிக்கிறவராக இருப்பார். இந்த உபத்திரவம் வந்தாலும் இந்த உபத்திரவத்தில் இவன் பொறுமையை கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே, பிதாவே, இவன் இந்த உபத்திரவத்தின் வழியாக இவன் பொறுமையை இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டும், இவன் இன்னும் மன உறுதி அடைய வேண்டும், இன்னும் வைராக்கியமாக ஆண்டவருக்காக செயல்பட வேண்டும் என்று சொல்லி அந்த மாதிரி ஜபிக்கிறவராக இருப்பார். ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவோம், எல்லா விஷயத்துமே அப்படிதான். நம்முடைய ஜபம் ஒரு பெரிய அளவிலே ஒரு சிந்திக்காமல் ஒருவேளை ஜபிக்கலாம். ஆனால் நாம் ரட்சிக்கப்பட்டிருந்தால் கண்டிப்பாக நாம் ஒருவேளை நமக்கு தெரிந்தபடி ஜபித்தாலும், அது சரியாக இல்லாவிட்டாலும் ஆவியானவர் நமக்காக சரியாக ஜபிக்கிறவராக இருப்பார். காரணம், நம்முடைய எண்ணம் எப்படியாக இருக்கும்? இந்த ஒரு உபத்திரவத்திலே நாம் நிற்கக்கூடாது, நமக்கு இந்த உபத்திரவம் இருக்கக்கூடாது, நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது என்பதாக இருக்கு. ஆனால் நாம் என்ன, எனக்கு ஆண்டவர் நல்ல குணம் வேண்டும், பொறுமை எல்லாம் வேண்டும், நான் நல்ல பொறுமைசாலியாக மாற வேண்டும் என்கிற எண்ணமும் இருக்கும். ஆனால் எந்த உபத்திரமும் வரக்கூடாது என்கிற எண்ணமும் இருக்கும். இது வாய்ப்பில்லை. நாம் பொறுமையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் உபத்திரம் வந்துதான் ஆக வேண்டும். பாருங்கள், ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம், உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களையும் மேன்மை பாராட்டுகிறோம். இப்போ அவர் எழுதுகிற காரியம். அப்போ உபத்திரவம் நமக்கு எதை உண்டாக்குகிறது? பொறுமையை உண்டாக்குகிறது. அப்போ நம்முடைய எண்ணம் எப்படி இருக்கும்? உபத்திரவமே வரக்கூடாது,
நம்முடைய வாழ்க்கையில் எந்த பிரச்சனையுமே வரக்கூடாது என்கிறதாக இருக்கும். ஆனால் நமக்கு பொறுமையை கற்றுத்தர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்பினார். நம்ம இன்னும் பொறுமைசாலியாக ஆண்டவர் மாற்ற வேண்டும் என்று விரும்பினார். ஆண்டவர் உபத்திரவங்களை அனுமதிக்க வேண்டியிருக்கும். உபத்திரவம் நம்மை பொறுமைசாலியாக மாற்றும். காரணம், இந்த உபத்திரவத்திலும் ஆண்டவர் கூட இருந்து நமக்கு பொறுமையை கற்று தந்து நடத்துகிறவராக இருப்பார். நாம் ஒருவேளை தவறாக ஜெபிக்கலாம், நமக்கு எட்டன அறிவின்படி தவறாக ஜெபிக்கலாம். ஆனால் ஆவியானவர் நமக்காக சரியாக ஜெபிக்கிறவராக இருப்பார். நம்ம சில வேளைகளில் அந்த நேரத்து சூழ்நிலையை கணக்கிட்டு பின்விளைவுகளை எல்லாம் கணக்கிலே கொள்ளாமல் ஜெபிக்கிறவர்களாக இருக்க முடியும், வாய்ப்பு உண்டு. அது எவ்வளோ பெரியவர்களானாலும் சரி. ஆனால் ஆவியானவர் சரியாக ஜெபிக்கிறவராக இருப்பார். உதாரணத்துக்கு சொல்கிறேனே, பவுல் அப்போஸ்தலனுக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அது நீங்கும்படியாக 3 தரம் நான் ஜெபித்தேன். பவுலுடைய விருப்பம் என்னவாக இருந்தது? எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது, அது என்னை எப்பொழுதும் குத்தி கொண்டே இருக்கிறது என்று சொல்லி, அது ஒரு பலவீனம், அவர் சரீர ரீதியாக ஏதோ ஒரு பலவீனம். அது அவரை போட்டு புரட்டி எடுத்துக்கொண்டே இருக்கிறது. அந்த பலவீனத்திலே அவர் இந்த பலவீனம் இல்லாமல் இருந்தால் நன்றாக இருக்குமே என்று சொல்லி பவுல் எண்ணுகிறார். ஆகவே ஆண்டவரே, இந்த பலவீனத்தை எடுத்து போடும், இந்த முள்ளை எடுத்து போடும் ஆண்டவரே என்று சொல்லி பவுல் ஜெபிக்கிறார். ஆனால் ஆண்டவருடைய எண்ணம் எப்படியாக இருந்தது தெரியுமா? ஆண்டவர் அதுக்கு பதில் கொடுக்கிறார். இந்த பலவீனத்திலே என் கிருபை பூர்ணமாய் விளங்கும் என்று சொல்லி ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம். என்னை விட்டு நீங்கும்படி என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருந்தது, என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது நீ குட்டும் சாத்தானுடைய தூதனா இருந்தது. அப்போ அது என்னை விட்டு நீங்கும்படி நான் 3 தரம் கர்த்தரிடத்திலே வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர் ஆண்டவர் சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாக விளங்கும் என்று சொல்லி ஆண்டவர் பதில் கொடுத்தார். அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய திட்டம் எதுவாக இருந்தது? பவுலுக்கு இந்த பலவீனம் இருக்கட்டும். சாத்தான் பலவீனத்தை கொடுக்கும் போது அவன் என்ன நினைத்திருப்பான்? இந்த பலவீனத்திலே பவுல் துவண்டு மேற்கொள்ள முடியாமல் கிடக்கட்டும் என்று சொல்லி அவன் சாத்தான் கூட்டு கொண்டிருப்பான். ஆனால் ஆண்டவர் அந்த பலவீனத்தை மாற்றவில்லை. மாறாக இந்த பலவீனத்திலே கூட சாத்தான் நீ என்ன நினைத்தாய்? இந்த பலவீனத்தின் நிமித்தம் அவன் தோன்று விடுவான் என்று நினைத்த அல்லவா? இந்த பலவீனத்தை வைத்துக்கொண்டே அவன் செய்ய வேண்டிய வேலை இன்னும் மேலாக செய்வான். அதற்கேற்ற கிருபையை நான் கொடுப்பேன். இந்த பலவீனத்தை தாங்கக்கூடத்தக்க, இந்த பலவீனத்தை மேற்கொள்ளத்தக்கதாக ஒரு பலனை நான் கொடுப்பேன் என்று சொல்லி அந்த பலவீனம் பவுலை விட்டு நீங்கவில்லை. மாறாக அதற்கு தாங்கக்கூடிய அந்த பலவீனத்தை சுமந்து கொண்டு அந்த பலவீனத்தை தன்னகத்தை வைத்துக்கொண்டே அதை மேற்கொண்டு ஊழியம் செய்யக்கூடிய ஒரு திராணியை ஆண்டவர் கொடுக்கிறார். பாருங்கள், ஆண்டவருடைய திட்டம் எப்படியாக இருக்கிறது? அப்போ நாம் பல வேளைகளில் நம்முடைய எண்ணங்களின் அடிப்படையிலே ஜெபிக்க முடியும். நமக்கு அந்த சூழ்நிலைக்கு எது சரியோ என்கிற அடிப்படையில் ஜெபிக்க வாய்ப்பு உண்டு. ஆனால் ஆவியானவர் எது நமக்கு தேவையோ, எது நமக்கு சரியோ அதற்காக ஜெபிக்கிறவராக இருக்கிறார். இதைத்தான் இயேசு கிறிஸ்துவ வாழ்ந்தபோதே சொன்னார், கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று சொல்லிவிட்டு தகப்பன் தன் பிள்ளைக்கு மீன் கேட்கிற பிள்ளைக்கு கல்லை கொடுப்பானோ, பாம்பை கொடுப்பானோ, அப்பம் கேட்கிறவர்களுக்கு கல்லை கொடுப்பானோ என்று சொல்லி எல்லாம் கேட்கிறார். ஒரு சாதாரண அப்பா எதை கேட்கிறாரோ அதை அந்த நல்லதைத்தான் கொடுப்பார். மீன் கேட்கிறவருக்கு மீனுக்கு பதிலாக கெடுதலான ஒரு பாம்பை கொடுக்க மாட்டார்கள். மீன் கேட்டால் மீன் தான் கிடைக்கும். அப்படியானால் பொல்லாதவர்களாகிய நீங்களே, மனிதர்கள் என்றாலே பொல்லாதவர்கள் தான், பொல்லாதவர்களாகிய மனிதர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது எது நல்லதோ அதை கொடுப்பார்கள். ஒருவேளை பிள்ளை பாம்பை கேட்டால் கூட பிள்ளைக்கு பாம்பை கொடுக்க மாட்டார்கள், பிள்ளைக்கு மீனை தான் கொடுப்பார்கள். பெற்றோர்களுக்கு எது நல்லது என்று தெரியும். அப்படி இருக்க பொல்லாதவர்களாகிய மனிதர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதா அவர் பொல்லாதவர் அல்ல, அவர் நல்லவர், அவர் இரக்கமுள்ளவர், அவர் அன்புள்ளவர். உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? நன்மையானவைகளை கொடுக்கிறார். நாம் வேண்டிக் கொள்ளும் போது நமக்கு நன்மையானவைகளை கொடுக்கிறார்.
நாம் வேண்டிக் கொள்வது எதுவோ அதை கொடுப்பதில்லை, நமக்கு எது நன்மையோ அதை கொடுக்கிறோம். ஒருவேளை நாம் தவறாக வேண்டிக் கொள்ள வாய்ப்பு உண்டு. ஒரு சிறு குழந்தை ஒரு பாம்பு ஊறுகிறதை பார்த்து சிறு குழந்தைக்கு அது பாம்பா, அது கெடுதல் செய்யக்கூடியதா என்று தெரியாது. ஒருவேளை அந்த பிள்ளை பார்த்து அப்பா அதை எனக்கு பிடிச்சிட்டாங்க, நான் அதை வச்சு விளையாடுறேன்னு சொன்னா அது அப்பா அது வாங்கி கொடுப்பாரா, எடுத்து கொடுப்பாரா? இல்லை, பிள்ளைக்கு அது தெரியாது. பிள்ளை என்ன சொல்லிடும், அது வேண்டாம், நான் அதுக்கு பதிலாக வேறு மீன் வாங்கி தரேன் என்று சொல்லி, மீன் அது நல்ல ஒரு காரியம் அல்லவா, அது கெடுதல் செய்யாது என்று சொல்லி அதை எது நன்மை அதை கொடுக்க வாய்ப்பு. ஆகவே ஆண்டவர் நன்மையானவைகளை கொடுக்கிறார். அப்போ நன்மையானவைகளை கொடுக்கிறார்னு சொல்லும்போது இதே லூக்கா புஸ்தகத்திலே 11ஆம் அதிகாரத்திலே அதாவது எந்த நன்மை என்று சொல்லி இயேசு கிறிஸ்து லூக்கா எழுதுகிறார். பொருளாதாரர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவினால் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா. அப்போ அங்கே நன்மையானவைகளை கொடுக்கிறது அதிக நிச்சயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன தெரிகிறது, நாம் ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொள்ளும் போது, அதாவது தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு தேவன் பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கிறார். நாம் தவறாக வேண்டிக் கொண்டாலும் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக இருக்கிறதுனா அவர் சரியாக நம்மை நடத்துகிறவராக இருப்பார். அதன்போல் நாம் எதை கேட்கிறோமோ அதை ஆண்டவர் தருகிறார் என்கிறதல்ல. அப்படின்னா பவுல் கேட்டதை ஆண்டவர் கொடுத்திருக்க வேண்டும். இன்றைக்குள்ள அநேக நவீன போதகர்கள் மக்களை தவறாக வழிநடத்துகிறார்கள். நீங்கள் எதை ஆசைப்படுகிறீர்களோ நீங்கள் கேளுங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். கிடைக்கவில்லை என்றால் உங்களுடைய விசுவாசம் தான் பிரச்சனை. உங்களுக்கு 1 கோடி ரூபாய் வேண்டுமா, நீங்கள் கேளுங்கள், நீங்கள் விசுவாசியுங்கள், 1 கோடி ரூபாய் எனக்கு கிடைக்கும் என்று விசுவாசியுங்கள், அப்படியே நடக்கும் என்றெல்லாம் போதிக்கிறார்கள். அது தவறு. நமக்கு எது தேவையோ, நாம் எது சரி என்று நினைக்கிறோமோ அது தவறாக இருக்க வாய்ப்பு உண்டு என்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே தான் ஆவியானவர் நமக்காக சரியாக ஜெபிக்கிறவராக இருப்பார். அவர் நமக்கு எது சரியோ, நாம் தவறிவிடக்கூடாது, நாம் பாவம் செய்துவிடக்கூடாது, நாம் பரிசுத்தத்திலே வளர வேண்டும், நம் தெய்வீக சுபாவத்தை இன்னும் உடையவர்களாக மாற வேண்டும் என்கிறதற்கு ஏதுவாக நம்மை வணைந்து நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர். அவர் சகல சத்தியத்துக்குள்ளாக நம்மை நடத்தக்கூடியவர். அதற்காகத்தான் பரிசுத்த ஆவியானவர் தரப்பட்டிருக்கிறார். அவர் வரும்போது அவர் சகல சத்தியத்துக்குள்ளாக உங்களை நடத்துவார். பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நீங்கள் எல்லா இடங்களிலும் பலனடைந்து சாட்சிகளாக இருப்பீர்கள். எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் எங்கும் உலகம் எங்கும் சாட்சிகளாக இருப்போ, நாம் சாட்சிகளாக இருப்பதற்கு ஏதுவாக, நாம் சத்தியத்திலே நடப்பதற்கு ஏதுவாக எது தேவையோ அதற்காக ஆவியானவர் வேண்டுவார். நாம் என்ன நினைப்போம், இந்த உலகத்திலே இந்த பார்வை நம்மை சுற்றியுள்ள அந்த காரியங்களை கண்டு ஒரு டெம்பரரி சொல்யூஷன் நமக்கு அதுதான் இருக்கும். தொலைதூர பார்வை எல்லாம் இருக்காது. பல வேளைகளில் ஒரு சிக்கல்ல மாட்டிக்கொள்ளும் போது சில வேளை நமக்கு ஒரு டெம்பரரி குறுகிய மனப்பான்மை தான் இருக்கும். ஆனால் ஆவியானவர் நமக்குள்ளாக இருந்தால், நாம் ரட்சிக்கப்பட்டிருந்தால், நாம் சரியான சுவிசேஷத்தை கேட்டு சரியான சத்தியத்தின் வசனத்தின்படி ரட்சிக்கப்பட்டிருந்தால் நமக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை சரியாக நடத்துகிறார், நமக்காக சரியாக ஜெபிக்கிறார். எப்படி ஜெபிக்கிறார்? நாம் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு ஜெபிக்கிறார். வாக்குக்கு அடங்காத பெருமூச்சு எப்பொழுது வரும்? இஸ்ரவேல் மக்கள் எகிப்தில் அடிமைகளாக இருந்தார்கள். அப்போ இஸ்ரவேல் மக்கள் யாருமே கர்த்தரிடத்திலே போய் வாய் திறந்து ஒரு ஜாலமான வார்த்தைகளை எல்லாம் போட்டு இன்றைக்கு நாம் அடுக்குமொழியில எல்லாம் பேசி இது இப்படி 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 ஒரு கோர்வையாக வசனம் போட்டெல்லாம் ஜெபிக்கவில்லை. அவர்களுடைய பெருமூச்சை ஆண்டவர் கேட்டார். பெருமூச்சு என்று சொன்னால் அவ்வளோ உபத்திரவம் ஒரு அங்கே எகிப்தில் பெரிய உபத்திரவம், அந்த உபத்திரவத்தின் வழியாக வெளிப்படுகிற பெருமூச்சு, அந்த வலி அது வார்த்தை அல்ல, வெறும் மூச்சு தான். ஐயோ என்கின்ற ஒரு மனநிலை இருக்கிறது அல்லவா, அதை ஆண்டவர் கேட்டார். அப்போ அதிலிருந்தே அவர்களுடைய வாயிலிருந்து வார்த்தைகள் வர வேண்டும் என்றில்லை, ஆண்டவர்களுக்கு அந்த இருதயத்தின் அந்த பெயின் ஆண்டவருக்கு தெரியும். இங்கே ஆவியானவர் அப்போ ஒரு பொருளின் ஒரு காரியத்தின் மீது வாக்கு கடங்காத, ஒரு வார்த்தையால் விவரிக்க முடியாத ஒரு பெருமூச்சு வருகிறது என்று சொன்னால் அந்த அளவுக்கு அந்த ஒரு தீவிரம் இருந்தால் மட்டும்தான் அது வரும். நாம்
அதாவது வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு ஆவியானவர் ஜெபிக்கிறார் என்று சொல்லும் போது ஆவியானவர் அந்த அளவிற்கு அந்த காரியத்தின் மேல் தீவிரமாக இருக்கிறார். அந்த அளவிற்கு, அதாவது எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் மக்கள் விடுதலை பெற வேண்டும் என்கிறது எவ்வளவு பெரிய தீவிரம். அப்போ அந்த அளவிற்கு அவர்கள் நெருக்கப்படுகிறார்கள். அது எப்பொழுது இந்த விடுதலை கிடைக்கும் என்கிறது தான் அவர்களுக்கு இருக்கும். ஆகவே அந்த காரணம் அந்த அளவிற்கு அவர்கள் உபத்திரவப்படுகிறார்கள். இப்பொழுதே எங்களை யாராலும் காப்பாற்ற மாட்டார்கள், இந்த செகண்டே யாராலும் எங்களை காப்பாற்ற மாட்டார்கள் என்கின்ற ஒரு தீவிரம் இருக்கும் அல்லவா? அந்த தீவிரத்தை வெளிப்படுத்துகின்ற ஒரு வார்த்தை தான் வாக்கு கடங்காத பெருமூச்சுகள். ஏதோ நிறுத்தி நிதானமாக கொஞ்சம், அப்படி இல்லை. ஆண்டவர் ஆவியானவர் அந்த அளவுக்கு தீவிரமாக நமக்காக வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிறார். அப்போ ஆண்டவர் பிதாவின் இடத்திலே ஆவியானவர் இது வார்த்தைகளை பேசவில்லை. பொறுமையாக நாம் இன்றைக்கு ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக நம்மை குறித்து ஒரு கரிசனையோடு நமக்கு எது தேவை என்கிறதை அறிந்து நாம் என்ன, ஒருவேளை உபத்திரவம் நமக்கு வேண்டாம் என்று நினைக்கலாம். ஒருவேளை ஆவியானவர் இவன் இப்படி இருக்கிறானே, இவனுக்கு இன்னும் பொறுமையை கற்றுக் கொடுக்க வேண்டும், இந்த உபத்திரவத்தின் பாதையில் இவனுக்கு இந்த பொறுமையை கற்றுக்கொள்ள வேண்டுமே என்கின்ற அடிப்படையிலே ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு இருக்கிறார். அது கடவுள் எப்படி கண்டறிகிறார் என்று சொன்னால் பாருங்கள், ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை என்னதென்று அறிவார். இப்போ இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிற பிதாவாகிய தேவனுக்கு நாம் வார்த்தைகளால் சொன்னால்தான் புரியும். அவர்களுக்கு நாம் ஆண்டவருக்கு இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி பேசினால்தான் ஆண்டவருக்கு புரியும் என்கிறதல்ல. இன்றைக்கு சிலர் என்று சொல்லி அது வாய்க்கு வந்ததை உளறிவிட்டு நான் இப்படி ரகசிய பாஷையிலே பேசுகிறேன், அப்படி பேசினால்தான் ஆண்டவருக்கு புரியும், இல்லாவிட்டால் சாத்தான் இதை ஒட்டு கேட்டு வந்துட்டு நாம் இந்த ஜபம் தடை செய்வான் என்றெல்லாம் பேசியிருக்கிறார்கள். மோகன் சிலாசரெல்லாம் இப்படி பேசிட்டு இருக்கிறார்கள். அப்போ இப்படி போனால்தான் ஜபம் சென்றடையும் என்றெல்லாம் இருக்கிறார்கள். இந்த ஃபார்முலா படி ஜபிக்க வேண்டும், இந்த மெத்தட் படி ஜபிக்க வேண்டும் என்றெல்லாம் மனிதர்கள் பல முறைகளை உண்டாக்கி வைத்திருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர். ஆண்டவர் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர். நம்முடைய இருதயத்திலே நினைக்கிற நினைவுகளை வரை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அவர் ஆராய்ந்து உள்ளே என்ன இருக்கிறது, இருதயத்துக்குள்ளாக என்ன சிந்தனை இருக்கிறார் என்கிற அறிந்திருக்கிற அந்த ஆண்டவர் ஆவியானவருடைய சிந்தையை அறிகிறவராக இருக்கிறார். அதாவது மனிதர்களுடைய இருதயங்களை நினைக்கிறதை, மனிதனுடைய இருதயத்திலே என்ன இருக்கிறது என்கிறதை ஆண்டவர் அறிகிறவராக இருக்கிறார். அப்படிப்பட்டவர் ஆவியானவர். ஆவியானவருடைய சிந்தை என்ன, நமக்காக ஜெபிக்கிற ஆவியானவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறார் அல்லவா ஆவியானவர். அவர் வார்த்தைகளை பயன்படுத்துவதில்லையாம், வாக்குக்கு அடங்காத பெருமூச்சை ஆவியானவர் பயன்படுத்துகிறார். அப்போ அந்த ஆவியானவருடைய சிந்தையை தேவன் அறிந்திருக்கிறார். ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படி பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிறார். நாம் பல வேளைகளில் தேவனுடைய சித்தத்திற்கு எதிராக கூட ஜெபம் செய்ய முடியும், நமக்கு தெரியாது. நம்முடைய நாலேஜ் கட்டினபடி நாம் ஜெபம் செய்ய முடியும். ஆனால் நாம் ரட்சிக்கப்பட்டு நாம் தேவனுடைய ஆவியை பெற்றவர்களாக இருந்திருந்தால் நமக்காக தேவனுடைய சித்தத்தின்படி எது தேவனுடைய சித்தம் என்கிறதை சரியாக அறிந்து நமக்காக ஆவியானவர் வாக்கு கடங்காத, வார்த்தைகளால் விவரிக்க முடியாத, சொல்லில்லாமல் ஒரு பெருமூச்சை ஜெபிக்கிறார். பிதாவானவர் தேவன் இருதயங்களை மனுஷருடைய இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறார். அப்படிப்பட்டவர் ஆவியானவருடைய சிந்தையும் இன்னதென்று அறிவார். ஆவியானவர் மனதுக்குள்ளாக என்ன நினைக்கிறார் என்கிறது, நம்மை குறித்து என்ன நினைக்கிறார், நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறவர், நம்மை வழிநடத்தக்கூடியவர் நமக்காக என்ன ஜெபிக்கிறார் என்கிறதை அவருடைய சிந்தையை அறிகிறார்.
அன்புக்குரியவர்களே, இது ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு மட்டுமே உரித்தான ஒரு பாக்கியம். காரணம், எந்த ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறானோ அவருக்குள்ளாக ஆவியானவர் இருக்கிறார். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 13 உள்ள வசனங்கள் இதைத்தான் சொல்லுகிறது. நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியால் முத்திரை போடப்பட்டீர்கள். அன்புக்குரியவர்களே, அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிறார். அப்போ நாம் என்ன செய்ய முடியும்? நாம் ஒரு இந்த உண்மையை புரிந்து கொண்டால், பரிசுத்த ஆவியானவர் எனக்காக என்ன ஜெபிக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் எந்த அடிப்படையில் எனக்காக ஜெபிப்பார் என்கிறதை அறிந்து பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து நாம் ஜெயிக்க முடியும். நாம் நம்முடைய அறிவிலிருந்து நமக்கு எது சரி, ஒரு குறுகிய மனப்பான்மையிலிருந்து ஜெபிக்கலாம். ஆவியானவரோடு இணைந்து நாம் ஜெபிக்க முடியும். ஆகவே தான் எழுதும் போது எழுதுகிறார், பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி என்று சொல்லி. இப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்காக ஒரு காரியத்தை சரியாக ஜெபிக்கிறார். நாம் சில வேளைகளை தவறு ஜெபிக்க முடியும். ஆகவே நாம் என்ன செய்ய முடியும்? ஆவியானவர் இந்த மாதிரி ஜெபிக்கிறதை அறிந்து, அதை எப்படி அறிய முடியும்? நாம் தேவனுடைய வார்த்தையை அறியும் போது நம்முடைய அந்த 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 சுச்சுவேஷனில் உள்ள அந்த அடிப்படையில நாம் பாராமல் ஒரு தொலைதூரமாக பார்த்து, இந்த பூமியில நாம் வாழ்கிறது கொஞ்ச காலம்தான், இதிலே இந்த பாடுகள் உபத்திரவங்கள் எல்லாம் இருக்கத்தான் செய்யும். ஆகவே ஆண்டவரே, இது என்னுடைய விருப்பமாக இருக்கிறது, ஆனால் உம்முடைய சுத்தம் எதுவோ அது நடந்தால் போதும் என்று சொல்லி தேவனுக்கு நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், நாம் நம்முடைய நம்பிக்கை மேலான ஒன்றை நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். நமக்கு இந்த சரீர மீட்பும் இருக்க போகிறது என்கிறதை அறிந்திருக்கிறோம். ஆக அது வருகிறதற்கு பொறுமையோட காத்திருக்கிறோம். காணாததை நம்புகிறது தான் நம்பிக்கை. அந்த நம்பிக்கையினால் தான் ரட்சிக்கப்பட்டோம். அந்த நம்பிக்கையினால் ரட்சிக்கப்பட்ட போது தான் பரிசுத்த ஆவியானவர் வந்திருக்கிறார். அப்போ அதர் வருவதற்கு பொறுமையோடு நாம் காத்திருப்போம். அந்த பொறுமையோடு காத்திருக்கின்ற போது நமக்கு உதவி செய்வதற்காக, நம்முடைய பலவீனங்களில் உதவி செய்வதற்காக. காரணம், நம்முடைய பலவீனங்களிலே நாம் மனம், மூளை பல வேளைகளில் பல விதங்கள் நமக்கு ஏற்றபடி தான் செயல்படும். உதாரணத்துக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்து தன்னுடைய பாடுகள் குறித்து சீடர்களோடு பேசுகிறார். நான் இவ்வளவு மரிக்கப் போகிறேன் என்கிறதை குறித்து, இவ்வளோ பாடுபட்டு மரிக்கப் போகிறதை குறித்து பேசுகிறார் உயிரோடு இருக்கும்போது. பேதுரு இயேசு கிறிஸ்து தனியாக அழைத்து வந்து, ஆண்டவரே உமக்கு இப்படி சம்பவிக்க கூடாது என்கிறதாக சொல்லுகிறார். அதாவது பேதுரு ஒரு நல்ல எண்ணத்திலே தான் சொல்லுகிறார். என்னோடு கூட இருக்கிற இந்த குருநாதர், அவர் எப்படி பாடுபடலாம், அவர் எப்படி அடிக்கப்படலாம், ஆண்டவரே உமக்கெல்லாம் இப்படி சம்பவிக்க கூடாது, நான் உங்களை எல்லாம் காப்பாற்றுவோம், உமை யாரும் எதுவும் செய்ய மாட்டார்கள், இப்படியெல்லாம் சம்பவிக்க கூடாது என்கிறதான் பேதுரு. அதாவது என்னோடு கூட இருக்கிற ஒருத்தர் அடி வாங்க போகிறார், அவரை எல்லாம் சேர்ந்து கொல்ல போகிறார்கள் என்று தெரிந்தால் நான் என்ன செய்வேன்? அவரை எப்படியெல்லாம் காப்பாற்ற வேண்டும், இப்படி உங்களுக்கு இதெல்லாம் நடக்கக்கூடாது என்று அதற்கேற்ற ஆயத்தங்கள் எல்லாம் செய்வேன், அப்படித்தானே? ஆனால் அதே போல தான் பேதுரு அப்படிப்பட்ட ஒரு நல்ல எண்ணத்திலே தான் சொல்லுகிறார். அவன் அந்த எண்ணம் சாதாரண மனிதர்களுக்குள்ள எண்ணம். ஆனால் அது சரியான எண்ணமா தவறான எண்ணமா? தவறான எண்ணம். காரணம், இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததே மனிதர்களுக்காக மரிக்கும்படியாக. ஆனால் அது பேதுருக்கு தெரியாது. காரணம், அதே போலத்தான் பல வேளைகளில் நாமும் நமக்கு சரி என்று சொல்லி சில எண்ணங்கள் வரும். அது எல்லாம் சரியாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. குறிப்பாக நம்முடைய பலவீனங்களிலே நாம் நம்முடைய எண்ணங்கள் எல்லாம், நம்முடைய ஜபங்கள் எல்லாம் சரியாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நாம் அதை ஒத்துக்கொள்ள வேண்டும். ஆவியானவர் நம்முடைய பலவீனங்களிலே நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று நாம் அறியாதிருக்கிறபடியால் அவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவரும் தேவனுடைய சித்தத்தின்படி பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியா இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிற ஆவியானவருடைய சிந்தை என்னதென்று அறிவார். அப்போ இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியானவருடைய சிந்தை அறிந்து அதற்கேற்றபடி நம்முடைய வாழ்க்கையை நடத்துகிறவராக இருக்கிறார். ஆகவே தான் பவுல் ஒருவேளை இப்படி ஜெபித்திருக்கலாம், ஆண்டவரே இந்த முள் நீங்க வேண்டும் நீங்க வேண்டும் என்று சொல்லி 3 முறை ஜெபித்திருக்கிறார். ஆனால் ஆவியானவர் எப்படி ஜெபித்திருப்பார்? ஆவியானவருக்கு தெரியும் பவுலுக்கு ஏன் இந்த முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. காரணம், பவுலுக்கு அதிக வெளிப்பாடுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது.
மற்ற அநேகருக்கு தெரியாத ரகசியங்கள் எல்லாம் பவுல் மூலமாகத்தான் வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அநேக ரகசியங்கள் பவுலுக்கு வெளியாக்கப்பட்டது. அப்போ இன்றைக்கு நாம் கற்றுக்கொண்டிருக்கிற கிறிஸ்தவ நம்பிக்கை சார்ந்த ரகசியங்கள், நாம் மரித்த பிறகு என்ன, நம்ம எங்கே இருக்க போகிறோம், ஆண்டவர் எப்பொழுது வரும்போது நமக்கு என்ன சம்பவிக்கும், நம்முடைய சரீரம் மறுவாகிற காரியங்கள், இதெல்லாம் பவுல் மூலமாக ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தி தந்திருக்கிற காரியங்கள் தான். அப்போ பவுலுக்கு அநேக வெளிப்பாடுகள் கொடுக்கப்பட்டிருந்தது அல்லவா? அப்போ இந்த வெளிப்பாடுகளின் நிமித்தமாக மனிதர்கள் முன்பாக பவுல் என்ன செய்து விடக்கூடாது. உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, எனக்கு தான் எல்லாம் வெளிப்பாடு இருக்கு, கடவுள் என்கிட்ட தான் பேசுறாரு, உங்களுக்கு எல்லாம் சொல்லித்தர்றதே நான் தான் என்கின்ற எண்ணம் வந்துவிடக்கூடாது என்கிறதுல ஆண்டவர் எவ்வளவு கரிசனையாக இருக்கிறார்கள் என்கிறதற்காக மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டது. அப்ப ஆண்டவர் அதை ஏன் மாம்சத்தில் பவுலுக்கு மாம்சத்திலே முள் கொடுத்தது யாராம்? சாத்தானுடைய தூதன். அது பவுலை தாக்கும்படியாக வேலை செய்தது சாத்தான் தான், சாத்தானுடைய ஒரு செயல் தான். அது பவுலுக்கு ஒரு பலவீனம் வருவதற்கு காரணம். அப்ப சாத்தானுடைய எண்ணம் என்னவாக இருக்கும்? இவனை இந்த பலவீனத்திலே தள்ளினால் இவனால் இன்னி தொடர்ந்து ஊழியம் செய்ய முடியாது, அவன் அது நிமித்தம் அநேகர் சுவிசேஷம் அறிய மாட்டார்கள், அல்லது அவன் துவண்டு போவான், அவனுக்கு பலவீனம் கொடுக்கும்போது துவண்டு அங்கே படுத்து கிடப்பான், இல்லை முறுமுறுப்பான். இதுதான் சாத்தானுடைய எண்ணமாக இருக்கும். ஆனால் ஆண்டவர் அதை எப்படி பார்க்கிறார்? ஆவியானவர் எப்படி பார்க்கிறார்? எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ ஆண்டவர் அதை ஏன் அனுமதித்தார்? சாத்தான் மூலமாக ஒரு முள் கொடுக்கப்படுவதற்கு, பவுலுக்கு ஒரு பலவீனம் வருவதற்கு, ஒரு பிரச்சனை, வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வருவதற்கு ஏன் ஆண்டவர் அனுமதித்தார்? பவுல் அநேக வெளிப்பாடுகள் பெற்றிருக்கிறார். பவுல் இதை பயன்படுத்தி தன்னை ஒரு காலம் மேன்மைப்படுத்தி விடக்கூடாது, தன்னை ஒரு நாளும் பெருமை பாராட்டி விடக்கூடாது என்கிறதற்காக அந்த பலவீனத்தை அனுமதித்தார். அப்பொழுது பவுல் நானும் ஒரு பலவீனமான மனிதன் தான். பாருங்கள், எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவர்களுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு. இந்த கடிதம் எழுதும் போது பவுலுக்கு தெரிந்திருக்கிறது ஆண்டவர் ஏன் இதை அனுமதித்தார் என்று சொல்லி. பவுல் இதை ஜெபித்த போது, நான் 3 முறை ஜெபித்தேன் என்று சொன்ன போது அவருக்கு ஒருவேளை புரியாமல் இருந்திருக்கலாம். ஆகவே தான் அவர் ஜெபித்திருக்கலாம், ஆண்டவரே இந்த முள் என்னை தாங்க முடியவில்லை, இந்த பலவீனம் என்னால் தாங்க முடியவில்லை, எப்படி அவர்களை நீக்கி போடும் என்று சொல்லி ஜெபித்திருக்கலாம். ஆனால் அதன் பின்னாலே ஏன் இந்த முள் கொடுக்கப்பட்டது என்கிறதை பவுல் கண்டுபிடித்தார். இந்த கொரிந்தியர் 2ஆம் நிருபம் எழுதும் போது அது பவுலுக்கு தெரிந்திருக்கு. ஆகவே தான் எழுதி வைத்திருக்கிறார், எனக்கு எடுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு, நான் எல்லாரை காட்டிலும் பெருமை பாராட்டாதபடிக்கு, எனக்கு தான் எல்லாம் தெரியும், ஆண்டவர் எனக்கு என் மூலமாகத்தான் வெளிப்பாடுகள் தந்தார், நீங்கள் எல்லாம் அற்பமானவர்கள் என்று சொல்லி நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு ஆண்டவர், என் கிருபை உனக்கு போதும் என்றால் பலவீனத்திலே என் பலம் பூர்ணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படியாக இப்பொழுது பவுல் சொல்லுகிறார். எல்லாம் பவுலுக்கு இந்த விளக்கம் எல்லாம் தெரிந்த பின்பதாக சொல்லுகிறார், நான் இந்த பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாக மேன்மை பாராட்டுவேன். அப்பா, எனக்கு பலவீனம் இருக்கிறது, இந்த பலவீனத்திலும் என் ஆண்டவர் எனக்கு வல்லமை தந்து, இந்த சாத்தான் நினைத்ததும் நடக்கவில்லை. அதே வேளையிலே பவுலும் தன்னைத்தான் உயர்த்தவும் இல்லை. நான் எனக்கு எல்லாம் வெளிப்பாடும் இருக்கிறது, எனக்கு மட்டும்தான் இருக்கிறது என்று சொல்லி தன்னைத்தான் உயர்த்தவும் இல்லை. அப்போ ஆண்டவர் எப்படி திங்க் பண்ணுகிறார் பாருங்க, சாத்தானின் செயலை வைத்தே, சாத்தானை பயன்படுத்தியே அந்த சாத்தான் நினைத்த காரியத்தை நடத்தவும் விடாமல், அதே வேளையிலே பவுலும் தன்னைத்தான் உயர்த்தாதபடிக்கு பவுலுக்கும் ஒரு சாதகம் உண்டாகும்படிக்கு காரியத்தை செய்கிறார். அதான் ஆண்டவருடைய ஞானமாக இருக்கிறது. இப்போ பல வேளைகளில் நமக்கு இந்த ஞானம் இருப்பதில்லை. ஆகவே நாம் அந்த நேரத்தில் ஏதாவது நாம் விரும்புகிற காரியம் நடந்தால் போதும் என்று ஜெபிப்போம். ஆண்டவர் இங்கே என்ன ஜெபித்திருப்பார்? பரிசுத்த ஆவியானவர் என்ன பெருமிச்சு விட்டிருப்பார்? பவுலுக்கு இந்த பலவீனம் தேவைதான். இந்த பலவீனம் இருந்தால்தான் பவுல் தனக்கு வெளிப்படுத்திருக்க அந்த வெளிப்பாடுகளை குறித்து மேன்மை பாராட்ட மாட்டான். இந்த பலவீனங்களை இருக்கட்டும், இந்த பலவீனத்திலும் ஆண்டவரே ஒரு பலனை கொடும், இந்த பலவீனத்தை தாங்குவதற்கேற்ற வல்லமையை கொடும், பலவீனம் இருக்கட்டும். உதாரணத்துக்கு ஒரு நோய் என்று வைத்துக் கொள்வோம். ஒரு நோய்,
இந்த நோய் தாங்க முடியாத ஒரு நோய், அந்த நோய் போக வேண்டாம், மாறாக அந்த நோயை மேற்கொள்ளக்கூடிய ஒரு அல்லமை, ஒரு ஆற்றல் உடலுக்கு தரும் என்பதாக பரிசுத்தாவினர் ஜெபித்திருக்க முடியும். அன்புக்குரியவர்களே, நான் இதுதான் அது அப்படியே இல்லை, உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிற காரியம். இதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் பல வேளைகளிலே ஒரு குறுகிய மனநிலையிலே ஜெபிக்க முடியும். நமக்கு அது சரி என்று தோன்றுகிறதோ அப்படி ஜெபிக்க முடியும். ஆனால் ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும், ஏன் நமக்கு ஒரு காரியம் வருகிறது, ஒரு பிரச்சனை வருகிறது, ஏன் இந்த பாடுகள் வருகிறது என்று சொல்லி நமக்கு தெரியும். நாம் பல வேளைகளில் என்ன நினைப்போம், சிந்திக்கவே மாட்டோம். பாட்டுக்கு உலகத்திலே ஓடிக்கொண்டே இருப்போம். ஆனால் நாம் நம்மை குறித்து சிந்திக்க வேண்டும், தேவனுடைய பாதத்தில் அமர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிற பட்சத்தில் சில வேளைகளில் நம்மை முடக்கி போட்டு உட்கார வைக்கவும் முடியும், நமக்கு தெரியாது. ஆகவே ஒரு முடங்கி இருக்கிறவர்கள் எல்லாருக்கும் இதுதான் பிரச்சனை, இதுதான் காரணம், நீங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறீர்கள், அப்படியே இல்லை, இப்படி இருக்க வாய்ப்பு உண்டு என்பதற்காக சொல்லுகிறேன். நாம் நினைக்கிறது எல்லாம் சரி என்று ஒரு காலம் எண்ணிவிடக்கூடாது. ஆகவே தான் ஆண்டவர் நமக்காக நம்மோடு கூட இருந்து நடத்துகிறவராக இருக்கிறார். அந்தபடி நாம் பலவீனமாக இருக்கும் போதே பலவீனமாக இருக்கிறேன். ஆகவே கிறிஸ்துவ நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். பவுல் எப்படி மாறுகிறார், எனக்கு இந்த பலவீனம், இந்த முள் வேண்டாம், எடுத்து போடும் என்று சொல்லி 3 முறை ஜெபித்த இந்த பவுல், ஆவியானவர் எப்படி நான் ஜெபிக்கிறது இப்படி இருக்கிறது, ஆவியானவர் எனக்காக இப்படி ஜெபித்திருக்கிறார், ஆவியானவருடைய விருப்பம் இப்படி இருக்கிறது, தேவனுடைய விருப்பம் இப்படி இருக்கிறது என்கிறதை எப்படி புரிந்து கொண்டார் பாருங்கள். அதான் ஆண்டவருடைய அசுத்தமாக இருக்கிறப்போ நாம் நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆவியானவர் நமக்காக சரியாக ஜெபிக்கிறார், நாம் எந்த மாதிரி ஜெபிக்கிறோம் என்பதை ஆராய்ந்து பார்த்து, ஒருவேளை நாம் தவறாக ஜெபித்து கொண்டிருந்தால் சரியான திசைக்கு திரும்பும். இந்த பூமியிலே நமக்கு பிரச்சனைகள் உண்டு, பாடுகள் உண்டு, சரீர ரீதியாக உபத்திரவங்கள் உண்டு. இது எல்லாம் நாம் பொறுமையோடு சகித்து பொறுமையோடு காணப்பட்டு நாம் நம்முடைய சரீர மீட்புக்காக காத்திருக்கிறோம். அப்போ இந்த காத்திருக்கின்ற போது பலவீனங்கள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், பாடுகள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம். அப்போ இதிலிருந்தெல்லாம் நம்மை காக்கும்படியாக ஆவியானவர் நமக்காக சரியாக ஜெபிக்கிறவராக இருக்கிறார். நாம் யோசித்து பார்க்க வேண்டும், நாம் சரியாகத்தான் ஜெபிக்கிறோமா? இல்லை என்றால் ஆவியானவரோடு கூட இணைந்து நாம் சரியாக ஜெபிக்கிறவர்களாக இருப்போம். ஆவியானவர் நமக்காக சரியாக ஜெபிக்கிறார், வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அப்போ தேவன் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கக்கூடியவர். ஆவியானவர் என்ன நமக்காக ஜெபிக்கிறார் என்கிறதை அவர் ஆவியானவருடைய சிந்தையை அறிகிறவராக இருக்கிறார். அப்போ இதிலிருந்து இன்னொரு புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், ஆவியானவர் நமக்காக வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு ஜெபிக்கிறார் அல்லவா, இதை தான் அநேகர் தவறாக வியாக்கியானம் செய்கிறார்கள். இதுதான் அந்நிய பாஷை. இப்போ நீங்கள் அந்நிய பாஷை பேசும்போது நீங்கள் பேசவில்லை, ஆவியானவருடைய அது ஆவியானவர் பேசுகிறது. ஆவியானவர் வாக்கு கடங்காத அதுதான் ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு ஜெபிக்கிற ஜபம். எல்லாரும் அந்நிய பாஷை பேசுங்கள், அது நீங்கள் அந்நிய பாஷை பேசுகிறது என்பது உங்களுக்கு புரிய வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் அது ஆவியானவர் பேசுகிறது என்பதாக சொல்வார்கள். அது தவறு. இவர்கள் அந்நிய பாஷை என்கிற பெயரில் பேசுவது அந்நிய பாஷை அல்ல. அந்நிய பாஷை என்று சொன்னால் அந்நிய மொழி, வேற்று மொழி, நமக்கு தெரியாத இன்னொரு மொழி, ஓகே, நமக்கு பரிச்சயம் இல்லாத ஒரு மொழி. ஆனால் இவர்கள் பேசுவது ஜிப்ரிஷ், அர்த்தமில்லாத உளறல். அந்த அர்த்தமில்லாத உளறல் ஆவியானவர் நமக்குள்ளிருந்து பேசுகிறது அல்ல. ஆவியானவர் தேவனோடு நேரடியாக பேசுகிறார். அது நம்முடைய வாயை பயன்படுத்தி ஆவியானவர் இங்கே பேசவில்லை. மாறாக ஆவியானவர் வாக்குக்கு அடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அங்கே ஆவியானவர் வார்த்தையை பயன்படுத்தவில்லை. வார்த்தையை பயன்படுத்தியிருந்தால் அந்த வார்த்தையை ஆண்டவர் கேட்டு இருப்பார். மாறாக வேதம் என்ன சொல்லுகிறது, தேவன் ஆவியானவருடைய சிந்தை என்னவென்று அறிவார். அப்போ ஆவியானவர் எப்படி வார்த்தையை பயன்படுத்தி ஜெபிக்கவில்லை, வாக்குக்கு அடங்காத பெருமூச்சை தான் விடுகிறார். அந்த பெருமூச்சை, அதாவது ஆவியானவருடைய சிந்தை, அவருக்கு சிந்தை இருக்கிறது, அந்த சிந்தையின் மூலமாக ஒரு பெருமூச்சு இருக்கிறது. நான் ஒருவேளை சொல்லிக்கிறேனே, நான் ஒரு காரியத்தை இப்படி ஜெபிக்கிறேன், ஆண்டவரே எனக்கு ஒரு 10 கோடி ரூபாய் கிடைத்தால் நன்றாக இருக்குமே, உதாரணத்துக்கு சொல்லிக்கிறேன் என்று தான் ஜெபிக்கிறேன். அப்போ ஆவியானவர் பெருமூச்சு, ஐயோ பணத்தின் மேல் இப்படி ஆசைப்படுகிறானே, அதை காட்டிலும் மேலான ஒரு எவ்வளவு, அதற்காட்டிலும் மேலான தெய்வீக குணங்கள் எவ்வளவு இருக்கிறது, இதை ஆசைப்படாமல் இருக்கிறானே என்று சொல்லி ஆவியானவர்
வார்த்தை பயன்படுத்தவில்லை, ஒரு பெருமூச்சு விடுகிறார். அந்த பெருமூச்சு நம்முடைய வாயிலிருந்து பாஷையாக வருவதில்லை. அதப்போ ஆவியானவருடன் நினைக்கிறார், இப்படி எப்படி இப்படி மாறிவிட்ட, இப்படி தவறாக இவன் ஜபிக்கிறானே என்று சொல்லி எண்ணம் கொள்ளுகிறார் அல்லவா. அப்போ ஆவியானவருடைய சிந்தையை தேவன் அறிகிறார். ஆவியானவர் வார்த்தையை பயன்படுத்தவில்லை, அதற்கு நம்முடைய வாயை பயன்படுத்தியதோ சந்தர பரபரா இது அல்ல. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க, அந்த வசனத்தை தெளிவாக படிங்கள். ஆவியானவர் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார், நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்ன அறியாத ஆவியானவர் வாக்குக்கு அடங்காத, வார்த்தைகளால் விவரிக்க முடியாத பெருமூச்சு. பெருமூச்சு என்றால் மூச்சு, அதில் என்ன வராது, சந்தர வரவரா என்கின்ற உளறல் அல்ல, நமக்காக வேண்டுதல் செய்கிறார். பாருங்கள், அந்த வார்த்தைகளை ஆவியானவர் என்ன அந்நிய பாஷையில் ஜெபித்தார், அதை ஆண்டவர் கேட்டார் என்றல்ல. ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தங்களை வேண்டுதல் செய்கிறார். இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியானவருடைய சிந்தை என்னதென்று அறிவார். இருதயத்தை அறிகிறார். நம் மனிதர்களுடைய இருதயத்தை அறிகிறவர் ஆவியானவர் என்ன நினைக்கிறார், என்ன நினைத்து இந்த பிரிமிச்சு விட்டார் என்கிறதை ஆண்டவர் அறிகிறார். அப்போ இங்கே ஆவியானவர் அந்நிய பாஷையை பயன்படுத்தி ஜெபிக்கிறார் என்கிறதற்காக அநேகர் இந்த பாசனத்தை பயன்படுத்துவார்கள். தவறான வியாக்கியானம், தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். சரி, அப்போ ஆவியானவர் நமக்காக சரியாக ஜெபிக்கிறார். அது நிமித்தம் அன்றியும் அவர் மட்டுமல்ல, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அப்போ இங்கே நம்ம எதை குறித்து படித்துக் கொண்டு வருகிறோம் என்று சொன்னால், பவுல் இங்கே ஆரம்பத்திலிருந்து எழுதுகிறார், கிறிஸ்துவுக்கு உட்பட்டவர்களுக்கு அங்கு தண்டனை கிடையாது, மாம்சத்துக்கு உட்பட்டவர்களுக்கு தண்டனை உண்டு, அவர்கள் மரணத்துக்குரியவர்கள். மாம்ச சிந்தை மரணம், அது தேவனுக்கு விரோதமான பகை. 8ஆம் அதிகாரம் அதைத்தான் ஆரம்பிக்கிறது. கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களுக்கு தண்டனை தீர்ப்பு கிடையாது, ஆக்கினை தீர்ப்பு கிடையாது. அவர்கள் ஆவியினால் நடத்தப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள். அவர்களை குறித்து எழுதி கொண்டு வரும்போது தான் இந்த காரியங்களை எல்லாம் பார்க்கிறோம். ஆகவே நாம் மாம்சத்தின்படி பிழைக்க வேண்டியதில்லை. இந்த மாம்சம் நம்மை அடிமைப்படுத்தக்கூடியதுதான், இந்த மாம்சம் நமக்கு பிரச்சனை தரக்கூடிய ஒன்று தான். இந்த மாம்சத்தின்படி பிழைக்க வேண்டியதில்லை. நம் மறுபடியும் பயந்து பயந்து வாழக்கூடியவர்கள் அல்ல, நமக்கு அடிமைத்தனத்துக்குரிய ஆவி அல்ல, அப்பா பிதாவே என்று சொல்லி கூப்பிடக்கூடிய திருசுக்கார் ஆவியை தந்திருக்கலாம். இது நிமித்தம் இந்த பூமியில பாடுகள் உண்டு. இந்த பூமியில வாழுகிற போது பாடுகள் உண்டு. இந்த சரீரம் நமக்கு பலவீனம் உண்டாக்கும். ஆனால் நம்முடைய நம்பிக்கை என்ன? இது கொஞ்ச காலம். இனிமேல் வெளிப்பட போகிற மகிமையை ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த கொஞ்ச காலம் பூமியில நாம் வாழுகிற இந்த வாழ்க்கை என்கிறது அது கொஞ்ச காலம், அது ஒன்றுமே கிடையாது. இக்காலத்து பாடுகள் இனிமேல் நம்மிடத்தில் வெளிப்படக்கூடிய மகிமைக்கு ஒப்படத்தப்பவர்கள் அல்ல என்று எண்ணுகிறேன். அந்த எதிர்பார்ப்போடு தான் நாம் ரட்சிக்கப்பட்டோம். நாமல்ல, இந்த சர்வ சிருஷ்டியும் அதற்காக காத்து கொண்டிருக்கிறது, தவித்து கொண்டிருக்கிறது. அப்போ அதற்காக நாம் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். அந்த பொறுமையை காத்திருக்கின்ற அந்த காலத்திலே நமக்கு உதவி செய்யும்படியாக பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். நமக்காக அவர் வேண்டுதல் செய்கிறார். மட்டுமல்ல, இந்த பொறுமையோடு காத்திருக்கிற காலத்திலே நமக்கு ஏற்படுகிற இந்த பாடுகளாகட்டும், உபத்திரவங்களாகட்டும், எதுவாக இருந்தாலும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாக இருந்தால், நம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாக இருந்தால், நம் தேவனுடைய பிள்ளைகளாக ரட்சிக்கப்பட்டவர்களாக இருந்தால், நம்முடைய வாழ்க்கையிலே இந்த பூமியிலே நடக்கிற எல்லாமே நன்மைக்கு ஏதுவானவைகள். நமக்கு ஒருவேளை அது நெகட்டிவாக தோன்றலாம். ஆண்டவர் ஏன் இந்த பாடுகளை நமக்கு அனுமதிக்கிறார் என்று சொல்லிய, ஆனால் நன்மைக்கு ஏதுவானவைகள். அது நம்மை ஒரு உபத்திரவம் வருகிறோம், அந்த உபத்திரவத்தின் நிமித்தமாக நாம் பொறுமையை கற்றுக்கொள்ள முடியும். அப்போ நமக்கு வருகிற தேவன் அனுமதிக்கிற காரியங்கள் நம்மை நல்வழிப்படுத்தும். உதாரணத்துக்கு நான் பவுல் சொன்னேன் அல்லவா, பவுலுக்கு அந்த ஒரு முள் கொடுக்கப்பட்டது, பலவீனம் கொடுக்கப்பட்டது. ஒரு பவுலுக்கு ஆரம்பத்தில் ஏன் என்று புரியவில்லை, கடைசியில் கண்டுகொள்கிறேன். ஏன் எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த பலவீனத்தின், எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த வெளிப்பாடுகள் நிமித்தம், கடவுள் எனக்கு கற்றுத்தந்த அநேக காரியங்கள் நிமித்தம், எனக்கு தான் எல்லாம் தெரியும் என்கின்ற அந்த பெருமை எனக்கு வந்துவிடக்கூடாது என்கிறதற்காக ஆண்டவர் இந்த பலவீனத்தை அனுமதித்திருக்கிறார். சாத்தான் குட்டுகிற அந்த முள்ளை எனக்கு அனுமதித்திருக்கிறார் என்று புரிந்து கொண்டாங்க. அப்போ நமக்கும் இந்த பூமியிலே நடக்கிற இந்த காரியங்கள் எதுவாக இருந்தாலும், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு இந்த பூமியில நடக்கிற எதுவோ, துன்பமோ இன்பமோ, ஆண்டவர் அனுமதிக்கிற எதுவோ, அது நன்மைக்கு எதுவானவைகள். அந்த நன்மை இந்த பூமிக்குரிய நன்மை அல்ல. இந்த வசனத்தை அநேக தப்பாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருகிறதா, இது நன்மைக்கு தான். நாளைக்கு நீங்கள் 10 மடங்காக ஆசீர்வதிக்கப்பட போகிறீர்கள். உங்களுக்கு வீடுகள் கிடைக்கும், மாட மாளிகை கிடைக்கும், எல்லாம் நன்மைக்கு தான். என்ன அப்படியே இல்லை. இந்த பூமிக்குரியதை குறித்து சொல்லப்பட்டதில்லை. இந்த பூமியிலே நமக்கு நடக்கிற காரியங்கள் எதுவாக இருந்தாலும்
நம்முடைய நன்மைக்காகவே நாம் ஒவ்வொரு உபத்திரம் வந்தால் நம்ம அதிலிருந்து பொறுமையை கற்றுக்கொள்ள முடியும். நாம் இதே போல பலவீனங்கள் பவுலுக்கு வந்தது போல பலவீனம் வருகிறது என்று சொன்னால், இல்லை என்றால் ஒருவேளை நாம் பெருமை பாராட்டுகிறவர்களாக இருப்போம். இல்லை, நாம் பலவீனம் உள்ள மனிதர்கள் தான். நானும் ஒரு நான் பெருமை பாராட்டக்கூடதற்கு ஒன்றுமே இல்லை என்கிறதை நாம் புரிந்து கொள்ள முடியும். நமக்கு ஆண்டவர் அநேக காரியங்களை கற்றுத் தருகிறார், நம்மை நடத்துகிறார், நம்முடைய குணாதிசயத்தை மேம்படுத்துகிறார், சிக்ஷிக்கிறார். நாம் சில வேளைகள் தவறு செய்கிறோம், அந்த தவறை நாம் புரியாமல் இருப்போம். அது நிமித்தம் நமக்கு நாம் செய்கிற தவறு நிமித்தம் நம்முடைய ஆண்டவருக்கு தான் கெட்ட பேர். அப்போ நம்மை திருத்துகிறார். தகப்பன் சிக்ஷியாத புத்திரர் உண்டோ? இப்போ நாம் பிள்ளைகள் என்றால் அவர் சிக்ஷிக்கிறார். இப்போ ஏன் என்ன ஆண்டவர் சிக்ஷிக்கிறார்? ஏன் இந்த பிரச்சனை? ஏன் என்னை ஆண்டவர் அடிக்க வேண்டும்? இதெல்லாம் கேட்க முடியுமா? எதுவாக இருந்தாலும் நம்முடைய நன்மைக்கு, நம்மை பரிசுத்தம் உள்ளவர்களாக, அவருடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாக வேண்டும் என்கிறதற்காக நம்மை சிக்ஷிக்கிறார். நாம் சிக்ஷையை பெறாதவர்களாக இருந்தால் நாம் வேசி பிள்ளைகளாக இருப்போம். அதுவே தான் சொல்லப்படுது. ஆண்டவர் யாரை சிக்ஷிக்கிறார்? தேவன் யாரிடத்தில் அன்பு கூறுகிறார். ஆகவே தேவனிடத்திலே அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் நாம் அழைக்கப்பட்டவர்களாக இருந்தால், நாம் தேவனிடத்தில் அன்பு கூறு, அதாவது ரட்சிக்கப்பட்டவர்களாக இருந்தால், நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற எதை குறித்தும் நாம் கலங்க வேண்டியதில்லை. எல்லாம் நம்முடைய வாழ்க்கையின் நன்மைக்கு எதுவாக இருக்கிறது. நம்முடைய குணாதிசயத்தை மேம்படுத்துவதற்கு எதுவாக இருக்கலாம். நம் நிமித்தம் பலர் பிரயோஜனப்படுவதற்கு எதுவாக இருக்கலாம். நம்முடைய தவறான செயல்களை விட்டு விலகுவதற்கு அது காரணமாக இருக்கலாம். அப்படி எதுவாக இருந்தாலும் எது நன்மையானவைகள் நமக்கு அது தெரியாமல் இருக்கலாம். ஆகவே நாம் தவறாக ஜெபிக்கவும் நேரிடலாம். ஆவியானவர் நமக்காக இருக்கிறார். ஆகவே இது ஒரு தைரியப்படுத்துகிற வார்த்தை பவுல் கொடுக்கிறது. நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்தால் இந்த பாக்கியத்தை பெற்றுக் கொள்கிறவர்களாக, நாம் தவறாக ஜெபித்தால் கூட நமக்காக வேண்டுதல் செய்ய, நம்மை சரியாக நடத்த ஆவியானவர் நமக்காக இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நமக்காக என்ன நினைக்கிறாரோ, நம்மை குறித்து என்ன சிந்தை ஆவியானவர் கொண்டிருக்கிறாரோ அதை தேவன் அறிவார். இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர். ஆவியானவருடைய சிந்தை என்ன, ஆவியானவருக்கு நம்மை குறித்து என்ன சிந்தனை இருக்கிறது என்கிறதையும் அறிவார். ஆகவே தைரியமாக இருங்கள். இந்த ஒரு வார்த்தை, இதுதான் நமக்குரிய வாக்குத்தத்தம். இதைத்தான் நாம் சரியாக பிடித்துக் கொள்ள வேண்டும். இதை நாம் சரியாக பிடித்து கொண்டால் நமக்கு சோர்வு வராது. நாம் துவண்டு போக வேண்டிய அவசியம். நாம் சந்தோஷமாக இருக்கலாம், தைரியமாக இருக்கலாம்.